கமேன். சார், இன்ஸ்பெக்டர் உங்கள்கிட்ட இதை தர சொன்னாரு. மித்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னார் சார். ஓகே, லீவ். விற்குவது 28 வயசு பையன். அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவனுக்கு எதிரி பெருசாக யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு யாரும் அவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. 2 டீ கப் இருந்துச்சு. வெக்கிக்கு எந்த அடியும் படலை, உள்காயமும் இல்லை. பாய்சன் சாப்பிட்ட மாதிரி லிப்ஸும் ப்ளூ ஆகலை. இப்படி கழுத்தை நினச்சி கொண்டிருந்தாலும் மார்க் எதுவும் இல்லையே. கொலையில எப்படி வந்தான் எப்படி போனால் தடையவே இல்லை. விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே லாக்ல இருந்திருக்கு. எதுவும் உடையவும் இல்லை. அவன் எப்படி வந்திருப்பான்? இட்ஸ் a perfect murder. It's a very interesting case. கொலை இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக. அன்றைக்கி நைட்டு 2 பேர் டீ குடிச்சிருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்ச கெஸ்ட்டு யாரும் தான் அவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரைட்? ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை, ஏன் லிப் மார்க் கூட இல்லை. திருடன் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கான். ஹலோ, லேப் ரிப்போர்ட் வந்துருச்சா? என்ன சொல்கிறாங்க? விக்கி யாராவது கொலை பண்ணாங்களா இல்லை ஹார்ட் அட்டாக்கா? ஆனால் சோஃபாவில் ஒரு சைனா கிளாஸ் இருந்திருக்கு. அது எங்கேருந்து வந்திருக்கும்? யாரா இருந்திருக்கும்? சார், கேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கொலையாளி வீட்டுக்குள்ளேயும் வரல, வீட்டை விட்டு வெளியே போகவும் செய்யலை. அந்த வெப்பன்ஸ் எதுவும் அவன் யூஸ் பண்ணல. அவன் விக்கி வீட்டில் இருக்க ஏசி டட் மூலியமாக ஒரு ஐஸ் நீல் கியூபை ட்ரிகர் பண்ணியிருக்கான். அடுத்த விஷயமே அவன் ஹார்ட் நின்றுருக்கு. விக்கி இறந்துட்டான். அந்த ஏசி டட்டோட ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆளுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டும் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். அட் அ மெயின் என்னன்னா, விக்கி நைட்டு யாருக்கு கற்று தரும்? அவன் சொந்த தம்பி தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் தான் அந்த பில்டிங்கோட சீஃப் இன்ஜினியர். ஸோ அவனுக்கு தான் தெரியும் ஏசி டட்டை எங்கே இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, அவன் தான் இந்த கொலையும் பண்ணியிருக்கான். Case solved.